திருச்சி போனால் திருச்சினா கே.என். நேருவோட கோட்டைங்கிறாங்க. கரூர் போனால் செந்தில் பாலாஜியோட கோட்டைங்கிறாங்க. திருவையாறு போனால் துரை சந்திரசேகரனோட கோட்டைன்னு சொல்கிறாங்க. இதை மக்கள் பெருமையாக சொல்கிறாங்க. இது பெருமை கிடையாது, அசிங்கம்தான். ரெண்டாவது, இது யாரோட கோட்டையும் கிடையாது, இது மக்களோட கோட்டை. நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் மக்களுக்கு புரிய வைக்கிறதுனால தான் அரசியல்வாதிகளுக்கு என் மேலே ரொம்ப கோபம் வருது. ரெண்டாவது, நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒருவேளை உயிரோடு இல்லைன்னா தஞ்சாவூர் மக்கள் நீங்கள் தெளிவாக மண்டையில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. நீங்கள் ஒரே கட்சியை ஜெயிக்க வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எவளுக்கும் 2 முறைக்கு மேலே கவுன்சிலர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் எம்பி பதவியும் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, இது என்னோட தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசை. நான் இறந்த பிறகு ஒரு கையில் தேசிய கொடியும் இன்னொரு கையில் தமிழ் கொடியும் வச்சு அடக்கம் பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் நாட்டுக்கு நல்லது பண்ணனா இல்லையான்னு தெரியாது, பட் அது என்னோட ஒரு ஆசை. கூடிய விரைவில் தஞ்சாவூர் மக்கள் நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக மண்டையில் ஏற்றிக்கணும். ரெண்டாவது, என் மேலே பொய் வழக்கு போடுறவங்களுக்கும் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றே மட்டும் சொல்கிறேன், உயிர் பயம் என்னோட ரோமத்துக்கு சமம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடு, ஜெய்ஹிந்த்.